வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாமல் எம்பி. பெற்றோருக்கு கிடைத்த சலுகை இனி இல்லை. ஜனாதிபதியாக கனவு காண்பவருக்கு தற்போதைய அமைச்சர் அறிவுரை. நீதியமைச்சர் இன்று யாழ்ப்பாணம் விஜயம். ஈரானுக்கு எதிராக வெற்றி மீண்டும் அறிவித்த ட்ரம்ப். அரசு விடுவித்து காணாமல் ஆட்கள் பற்றிய தகவல்களை தாருங்கள். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் கோரிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கில் முக்கிய அறிவிப்பு. அதிகரிக்கும் மழையுடனான வானிலை மக்களுக்கு வெளியான முன்னெச்சரிக்கை. துபாயில் கைது செய்யப்பட்ட பஸ் லலித் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார். தொடர்பான விரிவான செய்திகள். சட்டம் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளை அரசியல்மயப்படுத்துவதை தடுத்து நீதித்துறைக்கான கௌரவத்தையும் சுயாதீனத்தையும் பாதுகாக்க அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். பத்திரமுள்ள நில மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்தினை வெளியிடும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகள் நீதிமன்ற தீர்ப்புகளை முன்கூட்டியே அறிவிப்பதும் குறிப்பிட்ட சிலரை கைது செய்யப் போவதாக கூறுவதும் நீதித்துறையின் சுயாதீனத்தன்மையை கடுமையாக பாதித்துள்ளது. எனவே நீதித்துறையின் கௌரவத்தை பாதுகாக்க அரசாங்கம் உடனடியாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசாங்கத்தின் தற்போதைய செயற்பாடுகளை கடுமையாக விமர்சித்த அவர் வாக்குறுதியளித்தபடி விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் உரங்களை விநியோகிக்கவோ நெல்லுக்கு நியாயமான விலையை பெற்றுக் கொடுக்கவோ அரசாங்கத்தால் முடியவில்லை என தெரிவித்துள்ளார். மீனவர்களுக்கான எரிபொருள் நிவாரணம் மற்றும் பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பு திட்டங்களை முறையான திட்டமிடலின்றி செயற்படுவதில் அரசாங்கம் தோல்வியடைந்ததாகவும் நாடாளுமன்ற விசாரணைகள் குறிப்பிட்ட நபர்களை இலக்கு வைத்து பழிவாங்கு நோக்கில் நடத்தப்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டில் நிலவும் எல்னினோ காலநிலை மற்றும் வறட்சி நிலைமை குறித்து பேசிய நாமல் ராஜபக்ச குடிநீர் பற்றாக்குறை மற்றும் விவசாய நிலங்களுக்கான நீர் மேலாண்மை தொடர்பில் அரசாங்கம் அலட்சிய போக்குடன் செயல்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் தனது தவறுகளை மறைக்க முற்படுவதை நிறுத்திவிட்டு மக்களின் அன்றாட பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்க முன்வர வேண்டும் என நாமல் ராஜபக்ச கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்காலத்தில் ஆட்சியை கைப்பற்ற கனவு காண்பவர்கள் தங்களின் பெற்றோர் ஆட்சி காலத்தில் அனுபவித்த பழைய சலுகைகள் இனி ஒருபோதும் கிடைக்காது என்பதை நிலவில் கொள்ளுங்கள் என்று கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹெந்துனத்தி தெரிவித்துள்ளார். மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் நாட்டில் நிலவி வந்த பண பலத்தை பயன்படுத்தி நாடாளுமன்றத்துக்கு சென்ற பழைய அரசியல் கலாச்சாரம் இனி நடைபெறாது என்பதை மக்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர். முன்னைய ஆட்சிகளில் குறிப்பிட்ட சில குடும்பங்களும் அவர்களின் நண்பர்களும் அதிகாரத்தையும் சிறப்பு சலுகைகளையும் தங்களுக்குள்ளேயே பகிர்ந்து அனுபவித்து வந்ததோடு தாங்கள் செய்த தவறுகளுக்கு ஒருபோதும் சட்டத்தின் முன் தண்டனை கிடைக்காது என்று நம்பியிருந்தனர். ஆனால் தற்போது நிலைமை மாறியுள்ளது. நாட்டில் சட்டம் அனைவருக்கும் சமமாக மாறியுள்ளது. இதனால் எவ்வித தவறும் செய்யாத சாதாரண பொதுமக்கள் சட்டத்தை கண்டு அஞ்ச கொள்ள தேவையில்லை என தெரிவித்துள்ளார். மாறாக கடந்த காலத்தில் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியவர்களும் தவறுகளில் ஈடுபட்டவர்களுமே தற்போதைய நீதித்துறை மற்றும் நீதிபதிகள் மீது தவறான கருத்துக்களை வெளியிட்டு அச்சமடைந்து வருகின்றனர். தற்போதைய ஆட்சியில் ஜனாதிபதி, அமைச்சர்கள் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என யாருக்கும் எந்தவித சிறப்பு சலுகைகளும் வழங்கப்படவில்லை. ஜனாதிபதி உட்பட அனைவரும் சாதாரண பொதுமக்களைப் போலவே தங்களது அன்றாட பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். எனவே மக்களுக்கு பொறுப்பு கூறும் வகையில் தற்போதைய அரசாங்கத்தை விட மிக சிறந்த நிர்வாகத்தை வழங்கக்கூடிய ஒரு அரசியல் தரப்பினால் மட்டுமே இனி இலங்கையில் ஆட்சிக்கு வர முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்துக்கு இன்று விஜயம் செய்யும் நீதி அமைச்சர் ஹர்ஷ நாணயக்கார யாழ் சிறைச்சாலைக்கு சென்று அங்குள்ள நிலைமைகளை பார்வையிட உள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு காணாமலாக்கப்பட்டோர் பற்றிய அலுவலகம் நடத்தும் நிகழ்வில் கலந்து கொள்ளும் நீதி அமைச்சர் இந்த நிகழ்வு நிறைவுற்றதும் யாழ் சிறைச்சாலையை பார்வையிட உள்ளார். நாட்டில் உள்ள பல சிறைச்சாலைகளில் அண்மையில் ஏற்பட்ட வன்முறையடுத்து பலர் உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து சகல சிறைச்சாலைகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட நிலையில் நீதியமைச்சர் இன்று யாழ்ப்பாணம் சிறைச்சாலையை பார்வையிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக வெற்றி பெற்று வருகின்றது என்ற தனது கூற்றை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் சமூக வலைதள பக்கத்தில் இந்த பதிவினை தெரிவித்துள்ளார்.
நாடாளுமன்ற தேர்தல்கள் நெருங்கி வரும் நிலையில் குடியரசு கட்சியினரின் மன உறுதியை குலைப்பதற்காக ஜனநாயக கட்சியினர் போலி கருத்து கணிப்புகளை வெளியிடுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் தனது பதிவில் மேலும் தெரிவித்ததாவது: தீவிர இடதுசாரி ஜனநாயக கட்சியினர் போலி கருத்து கணிப்புகளால் வெறித்தனமாக செயற்பட்டு வருகின்றனர். இதற்கு முன் கண்டிராத அளவுக்கு அவர்கள் அவற்றை வெளியிட்டு வருகின்றார்கள். குடியரசு கட்சியினர் வெளியே வந்து வாக்களிப்பதை தடுப்பதற்காக அவர்களின் மனம் உறுதியை குலைக்கும் நோக்கில் நடத்தப்படும் மன உறுதி குலைப்பு நடவடிக்கை இவை. ஆனால் உண்மையான கருத்து கணிப்புகள் நமக்கு சாதகமாக மிகவும் சரியாக உள்ளது. நமது நாட்டின் மன உறுதியும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. பொருளாதார மற்றும் ராணுவ ரீதியாக வீழ்ச்சியின் விளிம்பில் இருக்கும் ஈரான் உட்பட அனைவருக்கும் எதிராக நாம் வெற்றி பெற்று விட்டோம் என அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச நியமனங்களை மதித்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தின நிகழ்வை கொண்டாடுகின்ற அரசாங்கம் உள்நாட்டு மக்கள் கோருகின்ற சர்வதேச பொறிமுறையை நடைமுறைப்படுத்திவிட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்துங்கள். நீங்கள் விடுத்த ஆட்கள் பற்றிய தகவல்களை தாருங்கள். அதுதான் ஒரு சர்வதேச காணாமலாக்கப்பட்ட தினத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு அரசு செய்கின்ற நியாயமான செயலாக இருக்கும் என காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணத்தில் ஏற்பாடு செய்துள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தின நிகழ்வு குறித்து வடக்கில் உள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் உறவினர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து நேற்றைய தினம் மாலை ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் மன்னாரில் இடம்பெற்ற குறித்த ஊடக சந்திப்பானது யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் உறவினர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து குறித்த ஊடக சந்திப்பை மேற்கொண்டுள்ளனர். அவர்களை வெளிப்படுத்தி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்து அதற்காக போராடிக் கொண்டிருக்கின்ற அம்மாமார்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளை திரும்ப கொடுக்க வேண்டும். ஆனால் அது எதையும் செய்யாமல் கண் துடைப்புக்காக இந்த நிகழ்வு நீங்கள் அனுஷ்டிக்கின்றீர்கள். இங்கே ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிவில் சமூகங்கள் ஒவ்வொருவராக முயற்சி செய்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் அவர்கள் எப்போது எங்கு யாரால் எந்த சூழ்நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்ற தரவுகள் சேகரிக்கப்பட்ட புத்தகம் கிளிநொச்சி, வவுனியா மற்றும் மன்னாருக்கு 300க்கும் மேற்பட்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் பற்றிய தகவல்கள் அடங்கிய இந்த புத்தகம் சிவில் சமூக அமைப்புகளால் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. சர்வதேச நியமனங்களை மதித்து அந்த நிகழ்வை கொண்டாடுகின்ற அரசாங்கம் உள்நாட்டு மக்கள் கோருகின்ற சர்வதேச பொறிமுறையை நீங்கள் நடைமுறைப்படுத்திவிட்டு நீங்கள் வெளிப்படுத்துங்கள். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்துங்கள். நீங்கள் விடுத்த ஆட்கள் பற்றிய தகவல்களை தாருங்கள். அதுதான் ஒரு சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்ட தினத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீங்கள் செய்கின்ற நியாயமான செயலாக இருக்கும் என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் என அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டியமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை தொடர்பில் 25 பிரதிவாதிகளுக்கு எதிராக கொழும்பு நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தப்பட்ட வழக்கின் தீர்ப்பை அறிவிக்கும் திகதி தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த வழக்கின் தீர்ப்பு எதிர்வரும் செப்டம்பர் 22ஆம் திகதி அறிவிக்க மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இதனை தீர்மானித்துள்ளது. இந்த வழக்கின் தீர்ப்பு தொடர்பில் நீண்டகாலமாக எதிர்பார்த்து நிலவி வரும் நிலையில் செப்டம்பர் 22ஆம் திகதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையவுள்ளது. சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்போது சில இடங்களில் 75 மில்லிமீட்டருடன் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் மொன்றாகலை மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் ஏனைய பிராந்தியங்களில் வறட்சியான வானிலை நிலவக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை, மொனராகலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு சுமார் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். துபாயில் கைது செய்யப்பட்ட திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியும் போதைப்பொருள் கடத்தக்காரருமான லலித் கர்ணகர என்ற பஸ் லலித் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார்.
இன்று அதிகாலை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளின் குழு ஒன்றினால் அவர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் வுட்ல தெரிவித்துள்ளார். கடந்த நாட்களில் துபாய் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்ட பஸ் லலித் என்பவர் மீது மனித கொலை, குற்றச் செயல்கள் மற்றும் கப்பம் கோருதல் போன்ற பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது. களுத்துறை தெற்கு பிரதேசத்தைச் சேர்ந்த 36 வயதான இந்த சந்தேக நபருக்கு எதிராக சர்வதேச சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அவிசாவளை நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு தொடர்பில் மேல் மாகாணம் தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினால் சிவப்பு எச்சரிக்கை பெறப்பட்டுள்ளதுடன் கொலை குற்றத்துக்காக நீதிமன்றத்தில் ஆஜராகாத குற்றத்துக்காக கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் இவருக்கு எதிராக திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 2021/9/20 அன்று நெல்துடுவ பிரதேசத்தில் வசிக்கும் நபரொருவரின் வீட்டுக்கு சென்று துப்பாக்கிச்சூடு நடத்தி பலத்த காயங்களை ஏற்படுத்த முயன்ற தொடர்பில் அவிசாவளை நீதவான் நீதிமன்றத்தினால் திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. 2022/10/16 அன்று மூவரை வெட்டி பலத்த காயங்களை ஏற்படுத்தியமை தொடர்பிலும் அவிசாவளை நீதவான் நீதிமன்றத்தினால் பஸ் லலித்துக்கு எதிராக திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாமல் எம்பி. பெற்றோருக்கு கிடைத்த சலுகை இனி இல்லை. ஜனாதிபதியாக கனவு காண்பவருக்கு தற்போதைய அமைச்சர் அறிவுரை. நீதியமைச்சர் இன்று யாழ்ப்பாணம் விஜயம். ஈரானுக்கு எதிராக வெற்றி மீண்டும் அறிவித்த ட்ரம்ப். அரசு விடுவித்து காணாமல் ஆட்கள் பற்றிய தகவல்களை தாருங்கள். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் கோரிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கில் முக்கிய அறிவிப்பு. அதிகரிக்கும் மழையுடனான வானிலை மக்களுக்கு வெளியான முன்னெச்சரிக்கை. துபாயில் கைது செய்யப்பட்ட பஸ் லலித் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ibc.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள்.